கைஸ், பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது கைஸ். டைரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மெரிட் மூலமாக ஹையர் பண்ண போகிறதா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா 12th May வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளரிக்கல் கேடரில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கிளர்க்கு கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க கைஸ். இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க் அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து கிளர்க்கு கேட்டகரியில் பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். 12th May வரைக்கும் இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிடெக், காமர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20லேருந்து மேக்ஸிமம் 28 வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, மெரிட் மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி முடித்த பிறகு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முடித்த பிறகு எதை பேஸ் பண்ணி மெரிட் மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெரிட் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, ஃபியூ ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இது எல்லாமே வச்சு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ரிலவெண்ட்டாக உங்களுக்கு ட்ரையல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? லைக் இப்போ இங்கே கிரிக்கெட், கபடி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்பால், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையல்ஸ் இருக்கும். அந்த ட்ரையல்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மெரிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீல்ட் ட்ரையல்ஸ் இருக்கும். இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹையர் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கே சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஸோ குவாலிஃபிகேஷனும் இருக்கணும், ஏஜ் லிமிட்டுமே இருக்கணும், அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேஷனுமே இருக்கணும் கைஸ். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 5 years அண்ட் தென் ஓபிசிக்கு 3 years அந்த மாதிரி ஏஜில் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்விஸ்மேன், உமன் கேட்டகரிக்கெலாம் 175 rupees சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே 850 rupees உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 24,050 ரூபா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இது இல்லாமல் நிறைய அலவன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஒரு இயர் வாரியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம் ஃபியூ அமௌண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக பேசிக் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,050 ரூபா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ தென் அதுக்கப்புறம் ப்ராபபேஷன் பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 months இருக்கும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம் ஜென்ரல் கண்டிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.